இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவள முதல்ல யார் இங்க வர சொன்னது? ஏய், முதல்ல கிளம்புடி இங்க இருந்து. ஏய் போடி. ஏய், நான் தாண்டி இவள வர சொன்னேன். இவ அப்பாவை இவ பார்க்காம வேற யார் வருவா? அத்தை, தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. அவரை பாத்தீங்கல்ல என்ன நிலைமையில இருக்காருன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவளும் இவங்க அம்மாவும் தான். அவரு இவளோட முகத்திலேயே முழிக்க கூடாது அத்தை. ஏய் போடி, போடின்னு சொல்றேன்ல. போடி, கிளம்புங்க இருந்து. ஏங்க, கொஞ்சமாச்சு மனசாட்சியோட நடந்துக்கோங்க. இவள என்ன ஜென்மோன்னு கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க 2 பேரும் நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? அப்பாவை பார்க்கணும்னு வந்தவள இப்படி போன்னு துரத்துறீங்க. ஏய், உனக்கெல்லாம் எங்க கிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்ல. இது எங்க குடும்ப விவகாரம், நீ இதுல தலையிடாத. டேய், நீ சொல்றதுக்கு அமைதியா போறதுக்கு இது ஒண்ணு அந்த வீடு இல்லடா. யார எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி கொடுத்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லடா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புடா. கிளம்புடி. ஏங்க, ஏய், இருங்க. அச்சி, கிளம்பு. சொல்றது கேட்கலையா? கிளம்புடா. கிளம்புங்க. என்ன இது இவ்ளோ சத்தம்? இது ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? அமைதியா இருங்க, இல்லனா வெளியில போய் சத்தம் போடுங்க. இங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. சாரி சிஸ்டர், ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அமைதியா இருங்க எல்லாரும். பாத்தியா, ஏண்டி இப்படி பண்றீங்க? ஏங்க இப்படி பண்ணீங்க? நாங்க எல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? எதுக்கு எங்களை விட்டுட்டு போறதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்கா, அத மறந்துட்டீங்களா? கண்டவளுக்காக இப்படி எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு பாத்தீங்களே. என்ன தேவா, என்ன நடந்தாலும் இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கலாமா? உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாக்கிறதுக்காகவா நான் இன்னும் உயிரோட இருக்கேன்? எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி பண்ணினா நாங்க என்னப்பா பண்றது? என்ன, எங்க யாரையும் நினைச்சு பார்க்காம நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டல? அப்போ எங்க எல்லார விட உனக்கு அந்த கொலைகாரி தான் முக்கியமா போயிட்டாளா? ஒண்ணு இல்ல, 2 இல்ல, அவ போய் சேர்ந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அவளோட பாவம் நம்மள விடாம தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்கு. ஏய், அதத்தான் வெளியவே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டல்ல, இங்கேயும் வந்து அதே தான் பேசணுமா? இப்பவாவது இவனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கடி. ஆமாத்த, எங்களாலதான் இவர் இப்படி வந்து படுத்திருக்காருல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த ஊர் முன்னாடி நீதாண்டா நிரூபிக்கணும். இந்த எத்தனை வருஷ காலத்துல என் குடும்பத்துக்காக நான் எதையுமே பெருசா எடுத்துக்காம உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு எப்படியோ வாழ்ந்துட்ட அயலி. ஆனா இப்ப சொல்றேன்டா, இனிமே எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். என் பொண்ணோட எதிர்காலம் தாண்டா ரொம்ப முக்கியம். எனக்கு இது போதும்பா. நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதும். அம்மா மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க நிரபராதின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன்.
என் அம்மாவை தப்பா பேசின ஒவ்வொரு வாயும் அவங்கள பாராட்டி பேசும். எல்லாரும் என் அம்மாவை நினைச்சு பெருமைப்படணும். அயலி, எப்படிரா இவ்வளவு நம்பிக்கையோட சொல்ற? தெரியலப்பா, ஆனா நான் சொன்னதெல்லாம் சீக்கிரமாவே நடக்கும்னு தோணுது. அதனால அப்போ அத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் கூட நீங்க இருக்கணும்ப்பா. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம இன்னும் ரொம்ப தைரியமா இருக்கணும். முதல்ல யாரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியணும். அவங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சாலே மேபி உங்க அம்மாவை பத்தின உண்மை இங்க தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இத பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத ஐலி. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூட இருப்பேன், சரியா? நீ தைரியமா இரு, பாத்துக்கலாம். ஏன் அத்தை, கண்டிப்பா இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குற? நானா கேக்கல, அந்த கண்கொள்ளா காட்சி தான் என்னை இப்படி கேட்க வைக்குது. யோசிச்சு பார்த்தா இது எப்படி முடியும்னு தோணுது தெரியுமா? 2 நாள் முடிஞ்சதும் இந்திராணி மறுபடியும் வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, அயலே சிவாவும் பாவம், அவங்களுக்கு நாம தான் அடைக்கலம் கொடுக்கணும், ஆனா நான் அங்கேயும் இங்கேயும் இருக்கட்டும்னு வாக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு எல்லாரும் சம்மதிச்சுதான் ஆகணும், இல்லனா நம்ம செங்கோட்டு வேலர் குடும்பத்தோட மானம் போயிடும், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிருவாங்க. அப்புறம் உங்க மகனும் அவர்தான் அக்கா பேச்ச மீற மாட்டாரு, நீங்களும் எதிர்த்து பேச மாட்டீங்க. சோ கடைசியா அவங்க 2 பேரும் இங்கேதான் இருக்க போறாங்க. இதுதான் நடக்கும். என்னத்த, நான் சொல்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அந்த இந்திராணியே அப்படி செய்யக்கூடியவதான். அப்போ நீங்க அயலி சிவாவியை விட்டுட்டு இந்திராணியை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு யோசிங்க.